கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எத்தனை கனவுகள், எத்தனை ஆசைகள் உங்க மனசுல நிறைஞ்சிருக்கலாம். தேவ பிள்ளைகளே, உங்க எண்ணத்தின் போல ஓடாதீங்க. ஆண்டவன் எண்ணத்துக்காக ஓடுங்க. நிச்சயமா அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு நீங்க இது நடக்கும்னு நினைக்கிறீங்களே, நிச்சயமா அது நடக்காது. தேவன் நினைத்தால் மட்டும்தான் அது நடக்கும். நீங்க நம்புறீங்களா? நம்ம வாழ்க்கையில எத்தனை தடவை இது வேணும் நினைச்சிருக்கிறோம், ஆனா இது நடக்கலையே. எது நம்ம நடக்காது நினைக்கிறோமோ அது நடக்குது. இது என்ன காரணம்? நீங்க ஒரு வாட்டி சிந்திச்சு பாருங்கள். தேவன் உங்களை குறித்து பெரிய காரியம் செய்கிறார். ஆமென். இன்னைக்கு என் வாழ்க்கையில எப்படி இருக்கிறேன்னா, அது தேவனுக்கான நான் மகிமைப்படுத்துகிறேன். தேவன் வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்து கொண்டிருந்தார். ஆமென். என்னை மாற்றினது போல உங்களை மாற்றி நிச்சயமா உங்க வாழ்க்கையில சிந்திக்கவும் பூமியில் வாழ நல்ல ஒரு ஞானத்தையும் ஆண்டவர் கொடுப்பார் என்று நம்புறேன். இந்த வார்த்தை நீங்க கேட்கறீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கை பெரிய ஆசீர்வாதம் பார்க்க போகுது. ஆமென். நம்புறீங்க தானே? நிச்சயமா நம்புங்க. ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் கை கொடுத்து தூக்குகிற தெய்வம். ஆமென். ஒரு நிமிஷம் வாழ்க்கையை சிந்திச்சு பாருங்க. இந்த வாழ்க்கையில நம்ம எதுக்காக பிறந்தோம், எதுக்காக வளர்ந்தோம், எந்த நோக்கத்துக்காக இருக்கிறேன்ட்டு ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. ஆண்டவர் உங்களை நினைவு கூறுவார். ஆமென். தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக நான் ஜெபித்து கொள்றேன். உங்களுக்காக நான் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டுதான் இருக்கிறேன். நிச்சயமா நீங்க மாறுவீங்க. ஆண்டவர் யார் என்று தெரிந்து கொள்ளுவீங்க. இந்த வார்த்தை நீங்க கேட்கறீங்கன்னா நிச்சயமா நீங்க பெரிய அதிசயத்தை பார்க்க போறீங்க. ஆமென். கர்த்தர் நிச்சயமா உங்களை உயர்த்து போகிறார். இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தரோட நாமம் மகிமைப்படுவதாக. ஆமீன்.